சார் இப்போ டிடெக்ஷன் இது பண்ணியிருக்காங்க, டெபிட் பண்ணியிருக்காங்க ரூ. 75. நாங்கள் கரெக்டாக தான் சார் சொன்ன மாதிரி தானே பண்ணியிருக்கோம். வணக்கம் உண்மையான உறவுகளே. இப்போ எல்லா அப்ளையன்ஸ்க்கும் ஒரு ப்ரெஷர் போயிட்டுருக்கு. அதுதான் இந்த டெபிட் ஆயிருக்கு. அஃபிலியேட் வேலட் அக்கவுண்ட்ல எனக்கு டெபிட் ஆயிருக்கு. ஒர்க்கிங் வேலட்ல எனக்கு டெபிட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கமெண்டர்ஸ்க்கு வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் தெளிவா புரிய வைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். உங்களுடைய ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. மைக்ரோ டாஸ்க் டிடெக்ஷன் அப்படின்னு டெபிட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்ன ப்ரொமோஷன் டீமா, சேல்ஸ் டீமா, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல உங்களுக்கு என்ன மாதிரி அமௌண்ட் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கோ அந்த அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அது என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி உண்மை உறக்க சொல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன அடிக்கடி எஸ்பி அப்டேட்ஸ் வருதுன்னா இனிமேல் அடிக்கடி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். மிக மிக முக்கியமான விஷயங்கள். ஸோ அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது, ஃபஸ்ட்டு நீங்கள் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்ஸாக இருக்கீங்க. நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸில் இந்த 3ல் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்கும். உங்கள் பே அவுட் ஹிஸ்ட்ரி இருக்கும். இந்த பே அவுட் ஹிஸ்ட்ரியை டச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ஹிஸ்ட்ரி எல்லாமே ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு டெபிட் ஆகியிருந்தால் உங்களுக்கு இந்த கிரெடிட்டுங்கிற இடத்துல உங்களுக்கு டெபிட் ஆகிருக்கும். ரீசன் அதிலேயே சொல்லியிருப்பாங்க. இது ஏன் சொல்கிறாங்க, மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்ஸ்க்கு எதனால் இப்போ தொடர்ந்து இந்த பிரச்சனைனா, நான் சொல்கிற 3 விஷயங்கள். இந்த 3 விஷயங்களில் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணாமல் விட்டுருப்பீங்க. ஒன்று, நீங்கள் கரெக்டாக மைக்ரோ டாஸ்க்கை ஒர்க் பண்ணி கரெக்டாக சப்மிட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் பப்ளிக்கில் கொடுத்துருக்க மாட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணுற மாதிரி, இப்போ ஃபேஸ்புக், ஷேர் சாட், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்னால், இப்போ நம்ம யாரை ஃபாலோ பண்ணியிருக்கோம், நம்ம யாருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி, இல்லைனா ப்ரைவேட் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் பப்ளிக்கில் இருக்காது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற நபர்களுக்கு டெபிட் ஆகியிருக்கும். 1. 2வது, யார் சரியான கீவேர்ட் அதில் ஆட் பண்ணாமல் இமேஜ் ஆட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் டெபிட் ஆகிருக்கும். 2. இன்னொன்று, ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை ஆட் பண்ணாமல் விட்டுட்டு, இல்லைனா ஒரே இமேஜை மறுபடியும் கண்டினியூவாக சேம் அதே இமேஜை அடுத்தடுத்த டாஸ்க்குக்கு ஆட் பண்ணிக்கிட்டு இருந்தால் இதுவும். இந்த 3 பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக உங்களுடைய மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்ஸில் அமௌண்ட் டெபிட் ஆகிருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகிருக்கலாம், ஆனால் இப்போ அமௌண்ட் டெபிட் ஆகும். ஸோ இதுதான் நீங்கள் சொல்லலாம், நான் சரியாக பண்ணேன், எந்தவித தப்பு என் மேலே இல்லவே இல்லை அப்படி நீங்கள் சொல்கிறதா இருந்தால் ஒரு சின்ன ஒரு அக்ரிமெண்ட் என்னென்னா, நான் சரியாக தான் பண்ணியிருக்கேன், எனக்கு ஏன் டெபிட் பண்ணியிருக்காங்க, எனக்கு அமௌண்ட் ஆட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கமெண்டர்ஸ் கிட்ட வைங்க. பட் அப்படி வைக்கும்போது அந்த தப்பான ப்ரூஃபை எடுத்து காமிக்கும்போது, ஸோ உங்கள் மேலே மிஸ்டேக் இருந்தால் உங்கள் வேலெட்டில் இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் 0 பண்ணிடலாமா? இந்த ஒரு கண்டிஷன்ஸ்க்கு நீங்கள் ஓகேனா? நீங்கள் கமெண்டர்ஸ் கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுங்கள், சண்டை போடுங்க, எனக்கு ஏன் இப்படி இருக்குது, நான் கரெக்டாக தான் பண்ணேன், அந்த மாதிரி உங்களுடைய ரியாக்ஷன்ஸை காமிங்க. ஸோ இது உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்டர்ஸ் கிட்ட கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சொல்யூஷன், அது வேலெட்டில் 0 ஆகுதா இல்லை டெபிட் பண்ண அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஏன் இவ்வளோ தெளிவாக கொஞ்சம் ஓப்பனாக சொல்கிறேன்னா, அவ்வளவு விஷயங்கள் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் மேலே உள்ள தப்புகளை உங்ககிட்டயே கண்ணில் தெரிகிற மாதிரி காண்பிக்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை. ஸோ அப்படி நேரம் இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு வேல்யூபலான ஒரு ரீசன் இருக்கும். சரியா? ஸோ அந்த ரீசன் இதுவாக வச்சுக்கலாம். ஏன் இப்படி வச்சுக்கிட்டோம்னா அடுத்த தடவை நீங்கள் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. மிஸ்டேக் பண்ணாலும் அந்த மிஸ்டேக்கை நீங்கள் ஒத்துப்பீங்க. ஸோ அதுதான், வேறு எதுவும் இல்லை. தப்பாக நினைக்காதீங்க. இனிமேல் எஸ்பிஓ ரிலேட்டட் அடிக்கடி அப்டேட்ஸ் நம்ம உண்மை இருக்க சொல் சேனலில் தெரிஞ்சுக்கலாம். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.